ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேழ்வரகு களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், சூப்பராக களி செஞ்சிடலாம். களி செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் மாவுக்கு 2.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சாதமாக சேர்க்குறதா இருந்தால் 2.25 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி சேர்க்குறதா இருந்தால் 2.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் மாவு எடுத்திருக்கேன். 2 கப் மாவுக்கு 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த பாத்திரத்தில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். சாதம் பாதி வெந்து வரணும். மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். இப்போது சாதம் பாதி வெந்துடுச்சு. மத்தோட அடிப்பகுதியே வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கரண்டியும் வச்சுக்கோங்க. இப்போது மாவு சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. 2 கப் மாவு சேர்த்தாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்லேயே ஒரு 15 நிமிஷம் வேகணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. தட்டை இது மாதிரி மூடி போட வேணாம், இப்படி கவுத்து மூடி போட்டு வச்சுடுங்க. சிம்லேயே 15 நிமிஷம் வேகணும். இப்போது தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது அடுப்பில் இருக்கும்போதே நல்லா கையை வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. துணி பிடிச்சி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குட்டி குட்டி கட்டிகளாக இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சிடும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எந்த கட்டியும் இல்லாமல் மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கேழ்வரகு மாவு கொஞ்சமாக எடுத்து சிம்மில் இருக்கும் போதே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவை நல்லா தூவி விட்டு இது மாதிரி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா களி நல்லா கட்டியாக வந்துடும். நல்லா தலை நல்லா இருக்குது பாருங்கள். களி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இது மாதிரி கரண்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க களியை சேர்த்து இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உருண்டையாக வந்துடுச்சு பாருங்கள். சூப்பரான ராகி களி ரெடி ஆகிடுச்சு. செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ராகி களிக்கு சட்னி அல்லது காரக்குழம்பு, குருமா எதோட சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கீரையோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்போடு சேர்த்து நம்ம ராகி களி சாப்பிட்றப்போ ரொம்ப ருசியாக இருக்கும். சளி பிடிச்சிட்ருக்கப்போ நம்ம ராகி களி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி களியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.